Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 508 part 2. ஓபன் பண்ணா லேண்ட் பால்டிமோரை காட்டுறாங்க. அங்கதானே நம்ம பிராங்கி இருக்கான். அதுவும் அந்த ஜீனியஸ் வேகா பங்க் பிறந்த ஊராச்சே. அப்ப அந்த கிட்டோன் பையில காட்டுறாங்க. தாத்தா 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 ஆத்தா ஆத்தா தாத்தா ஆத்தான்னு கத்திட்டு வரான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா நம்ம பிராங்கி இருக்கான்ல, இப்ப அவன் பழைய மாதிரி இல்லையாமா, ஏதோ டீமன் மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பார்த்தா அங்க பிராங்கி கத்திக்கிட்டே வெறித்தனமா வருவான். எனக்கு கப்பல் வேணும் கப்பல் வேணும்னு. ஐயோ வந்துட்டான் தாத்தா உசாராருன்னு சொன்னா, அட நீ ஏதாச்சும் ஸ்டேஞ்சா அவன் வயிற்றுக்குள்ள வச்சிருப்ப, அதனால பையன் இப்படி மாறி இருப்பான். கவலைப்படாத, மாத்தி வச்சுன்னா சரியா போயிரும். ஆமா, என்னத்த வச்ச? ஏதாச்சும் கிமிச்சி சோடா இல்ல ஹபர்னியரோ ஜூஸ்னு எதையாச்சும் வச்சிட்டியா? என்ன நீ பதறத பார்த்தா ரொம்ப கொடூரமா மாறிட்டான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து செவுத்த உடச்சுக்கிட்டு கீழே வந்து லேண்டாவான். வந்தவன், டேய் கிளவா, நான் என் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் பார்க்க போகணும், அதனால எனக்கு உடனடியா ஷிப் வேணும், எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி கேட்டா, இல்ல என்னால முடியாதுன்னு இருவாரு. ஏன் எதனாலன்னு கேட்டா, இந்த ஐலாண்ட்ல ஷிப்னு ஒண்ணு கிடையவே கிடையாதாமா. அது மட்டும் இல்லாம இங்க சப்ளைஸ் எல்லாம் மாசத்துக்கு ஒரு டைம் லைனர்ல வரும். சொல்ல போனா அது ஒரு நேவி ஷிப். மத்தபடி இவங்க போறதுக்கு வர்றதுக்குன்னு எந்த ஒரு கப்பலும் கிடையாது. சரி, இனி அது எப்போ வரும்னு கேட்டா, இப்பதான் அது வந்து ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரவுண்ட் அது வர்றதுக்கு 3 வாரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பையகிட்ட சுத்தமா பொறுமையே இல்லையே. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த கண்ட்ரியே திக்கான ஐஸால சரௌண்ட் ஆயிருக்குது. சொல்ல போனா இது நேச்சரோட கோட்டை. இங்க இருந்து அப்படி வெளியில போகணும்னா ஐஸ் பிரேக்கரை யூஸ் பண்ணி தான் போயாகணும். அதுக்கு கண்டிப்பா ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட் தேவை. அட நம்ம பிராங்கி நினைச்சாலே புது ஷிப்பை அலேக்கா பில்ட் பண்ணிடுவான். ஆனா அதை ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை உடச்சிட்டு இருக்கும்போது கிட்டோன் கூப்பிட்டு, ஓல்டு மேன் ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு காஃபியை போட்டு குடிய சொல்லுவான். அப்பதான் எல்லாம் சரியாகும்னு. அவனும் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு உட்கார்ந்து அடிப்பான். ஆனா அதுக்கப்புறம் காண்டாயி டேபிளையே தூக்கி போட்டு உடைச்சிருவான். என்ன பயலுக்கு இப்படி உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லையே. அட நியூஸ் பேப்பரை படிச்சிட்டான், அதான் இந்த அளவுக்கு வெறியில நின்னுட்டு இருக்கான். இந்த ஐலாண்டை விட்டு நான் எப்படியாச்சும் போயா ஆகணும்னு கொலை வெறியில லுக்கூடுவானா. இவனை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பயந்துருவாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்டவனே லூஃபியை பத்தி பழைய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, தம்பி நீ சொல்ற எல்லாமே சரிதான், ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. அவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஞாபகத்துக்கு வரும், அந்த வேகா பங்க் டாக்டரோட லெபார்டரி இருக்குல்ல, அங்க ஒரு ஐஸ் பிரேக்கர் இருக்குதாமா. என்ன அது அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ணது, அதனாலேயே அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கரெக்டா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வாய் அடைச்சிருவாரு. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். அவ்வளவு சேட்டப் பண்ற கிட்டோனே நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன்பா. வழி இல்லாட்டியே நம்மளால பிரிட்ஜ் கட்டி அதுல கார விடுறவன் இப்ப வழி இருக்குன்னு தெரிஞ்சா விடுவானா என்ன? அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இவங்க அங்கதானே போயிட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்க ஆபத்தெல்லாம் பார்த்தோன்னே தான் கிட்டோன் நான் வர மாட்டேன்ட்டான். இப்ப பிராங்கிக்கு என்ன ஒரு கான்பிடென்ட்னா, அவன் தான் ஆல்ரெடி ஷிப்பை ரெடி பண்றவனாச்சே. என்னதான் அந்த ஐஸ் பிரேக்கர் ரிப்பேர் ஆயிருந்தாலும் அதை நான் சரி பண்ணிக்குவேன். உடனே அந்த பெரியவர், ஐயோ வேண்டாம் வேண்டாம் பாரு, நான் பாத்துக்கிறேன் பாபாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் நேரா அந்த லேபுக்குள்ள போனவனையே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு இன்ட்ரூடர் உள்ள வந்துட்டான்னு. அந்த அலாரத்தை அங்க மட்டும் வைக்கல, அப்படி யாராச்சும் உடச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா இந்த மேட்ரு நேரா நேவிக்கு போயிரும். உடனே நேவி சோல்ஜர்ஸ் அங்க போய் அவனை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இத கொஞ்சம் கூட பிராங்கி எதிர்பார்க்கவே இல்ல. அட பாவி பயலுகளா, உள்ள உடச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை பேர் வருவீங்களாடான்னு சுட போவான். ஆனா அவனுக்கு வரத பார்த்தோன்னே இவனுங்களை சுட்டாலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த பெரியவர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா, இவன் உள்ள வரதுக்கு முன்னாடியே வேகா பங்க பத்தி சொல்லிதான் அவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. வேகா பங்க் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவர் ஒரு பயங்கரமான பிரில்லியன்டான சயின்டிஸ்ட், நேவிக்காக வேலை பார்த்தவர். அவரோட மூளையவே ஒரு வேர்ல்டு கிளாஸ் ட்ரெஷர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மூளை. சொல்ல போனா அவர் சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மலையை காட்டுவான். பார்த்தா அந்த மலையோட ஷேப்பே வியாடா இருக்கும். இத பண்ணதும் வேகா பங்க் தான். என்னன்னா, மக்களுக்கு சிவியரா கோல்டு வரத தடுக்கிறதுக்காக. அண்ட் இந்த வேலையை பண்றதுக்கு ஏகப்பட்ட அனிமல்ஸை கன்வெர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பினிஷ் பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆக்சுவலா அது ஒரு எர்த் ஹீட்டிங் சிஸ்டம். இதனால இந்த ஹோல் ஐலாண்டுமே கொஞ்சம் சூடா மாறும். அந்த மனுஷங்கிட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நிஜத்துல கொண்டு வர முடியல. பின்ன அதுக்கு நிறைய பணம் தேவை, இல்லன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு பத்தாம இருக்கும். அவரு சோகமா இருக்கிறத பார்த்தாலே இவங்க எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குமாமா. இப்படி அவர் வளைச்சு அவரை பத்தி பேசுறத கேட்டவனையே பிராங்கி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு மனுஷன் நல்ல மனுஷன். என்ன இந்த ஐலாண்டை விட்டு போனவர் இன்னுமே திரும்பி வரல. ஆனா அவருக்காண்டி ரொம்ப ஆர்வமா பல நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதனாலதான் அவர் வந்தாருன்னா இந்த லெபார்டரியில அவர் இருக்கணும். அதனால என்ன ஆனாலும் இந்த லேபுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம பாத்துக்க, முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு செத்ராதன்னு வேற சொல்லுவாரு. என்னையா நான் சாகிறதையே அவ்வளவு கேஷுவலா சொல்ற கொய்யாலேமா. சரி ரைட்டு, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஐஸ் பிரேக்கர் எடுத்துட்டு இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புற வழியை பாக்குறேன். ஏன்னா என்னோட கேப்டனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து, நான் அதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவானா. மறுபடியும் அந்த ஓல்டு மேன் என்னானாலும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பட்டனை மட்டும் அமுக்கிறாத, அதனால பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வேகமா ஓடுவான். அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி அலாரம் ஆக்டிவேட் ஆகி நேவி ஆளுங்க ரோபோட்ஸுங்கன்னு வந்து அவனை ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு தேவை அந்த ஐஸ் பிரேக்கர்
ஹேக்கர். சோ எங்க இருக்குன்னு வெறித்தனமா தேடிட்டு இருப்பான். அதே நேரம் வெளியில மக்கள் கூட்டம் நிரம்பிருச்சு. யாரோ லேபுக்குள்ள வந்துட்டாங்க, ஏதோ சரியில்லை, வேகா பங்கோட ப்ளூ பிரிண்ட் கூட விலை மதிப்பில்லாதது, மேபி அதை கூட ஆட்டோ போட வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே பில்டப் தான். அவன் அவங்க கண்ணுல மாட்டாம மறைஞ்சு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அங்க இருக்க நேவி ஆளுகெல்லாம் வெறி கொண்டு விரட்டிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க நம்மளு ப்ளூ பிரிண்ட் இருக்கிற ரூமுக்குள்ள வந்துட்டான் போல. அங்க இருக்கிற சில பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவான். என்னன்னா ஒரு சூப்பர் பிரில்லியன்ட் ஆள மட்டும் தான் இந்த அளவுக்கு பக்காவா எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா அவர் எங்க இருக்கும்போது இந்த அளவுக்கு பண்ணிருக்காருங்கிறத நம்பவே முடியல. இதுல இருக்க கொஞ்சோண்டு ஐடியாஸ் எடுத்தாலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பல 100 வருஷம் ஆகும். இத்தனை ஐடியாஸ்னா வேற லெவல். ஒரு இன்ஜினியரா இங்க இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் நோண்ட போறது இல்ல, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புவானா. அப்ப அங்க ஒரு பெரிய பட்டனை பார்ப்பான். பைரட் சிம்பல் போட்டிருக்கும், டேஞ்சர்னு வேற போட்டிருக்கும். பேசாம போக வேண்டியதானே. அதை ஒரு அமுக்குவான். அவ்வளவுதான், பட்டால்னு பட்டு பயங்கரமா வெடிச்சு அங்க இருக்க லேபே மொத்தமா திருச்சிரும். அந்த டைம் நம்ம பிராங்கி அந்த லேபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வயசானவர்கிட்ட கேட்டிருப்பான், இன்கேஸ் அந்த பட்டனை நான் தெரியாம அழுத்திட்டேன்னா என்ன ஆகும்னு. என்ன ஆகுமா, எல்லாமே காலி ஆயிரும்பாங்க. கடைசியில காலி பண்ணிட்டான்ல. சோ அப்படி மொத்த லேபமே தகன்னு எரிஞ்சு புகையிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.